வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம கோபிநாத் சாருடைய நீயா நாயா நிகழ்ச்சி நீயா நானா நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா டாக் லவர்ஸ், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தெருநாய்களை அப்புறப்படுத்த சொல்கிற மக்கள். அதில் டாக் லவர்ஸ் நிறைய பேர் பேசின விஷயம் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு டாக்ஸ் மேலே பாசமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அவங்க அந்த அளவுக்கு டாக்ஸ் மேலே வச்ச பாசத்தை ஏன் மக்கள் மேலே வைக்கல அப்படின்ட்டு யோசிக்கிற அளவுக்கு தான் அவங்க பேசுனாங்க. அதாவது குழந்தைகளெல்லாம் நாய் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கடிச்சு துன்புறுத்தி இருக்கு. அதுலேயும் நிறைய குழந்தைகள் உயிரையே விட்டுருக்காங்க. ஆனால் அதை பற்றி பேசாமல் நாய்கள் அதுதான் எங்களுக்கு முக்கியம், அந்த நாய்களை ஏன் துன்புறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. 11 மணிக்கு மேலே நீங்கள் போகாதீங்க, அந்த ஏரியாவில் நாய் இருக்குன்னா ஏன் அந்த ஏரியாவுக்கு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் மக்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே போக வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா போக தான் செய்வாங்க. அதை எப்படி போகாமல் இருக்க முடியும்? அதை மீறி போனீங்கன்னா பிஸ்கட் வாங்கிட்டு போங்க அப்படின்றாங்க. பிஸ்கட் போட்டால் நாய் கடிக்காதா? இந்த மாதிரியான ஒரு சம்பவம் எனக்கே நடந்திருக்கு. தெருவில் இருக்க நாய்கள் தான் பிஸ்கட் போடலான்ட்டு தான் போனேன். ஆனால் அந்த நாய்கள் என்ன பண்ணிச்சு, பிஸ்கட்டையும் சாப்பிட்டுட்டு என்னையும் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பார்த்துச்சு, கடிக்க வந்துச்சு. நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பித்தேன். ஏன் நம்ம வளர்த்துற நாயே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் நம்மளை கடிக்க தான் செய்யுது. அதுக்கு நம்ம என்ன பிஸ்கட் மட்டுமா போடுறோம்? சிக்கன் மட்டனில் இருந்து எல்லாமே போடுறோம். ஏன் அந்த நாய்களே நம்மளை கடிக்குது? இப்போ நாய்களை அப்புறப்படுத்த சொல்லி இப்போ கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னா சாதாரணமாலாம் சொல்லலைங்க. நம்ம நாட்டில் ரேபிஸுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நோய்க்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேபிஸ் நோய்க்கு இப்போ வரைக்கும் மருந்தே கிடையாது. தடுப்பூசி தான் இருக்கே தவிர ரேபிஸ் வந்துடுச்சு அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்கு ஊசிகள் கிடையாது. அதனால தான் கவர்மெண்ட் இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை ஏற்றுக்கணும். நாங்கள் நாய்களே வேண்டான்னு சொல்லலை, வீட்டில் வச்சு வளர்த்துற நாய்களை வச்சு வளர்த்துங்க, யாரும் ஒன்றும் சொல்லலை. தெருநாய்களை தான் அப்புறப்படுத்த சொல்கிறோம். அதுலேயும் அவங்க கேட்குறாங்க, எல்லா நாய்களுமே அந்த மாதிரி பண்ணுறதில்ல, இப்போ நீங்கள் அப்புறப்படுத்துனீங்கன்னா எல்லா நாய்களையும் தானே அப்புறப்படுத்துவீங்க. சரி, ஓகே, பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த நாய் கடிக்கும் எந்த நாய் கடிக்காதுன்னு பார்க்குறதுக்கு ஏதாச்சும் படிச்சுட்டு வரணுமா? அப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் சொல்கிற நல்ல நாய்களே ஒரு சில நேரம் நல்லதாக இருக்காது. அதுவுமே பார்த்தீங்கன்னா கடிக்க தான் செய்யும். கடிக்கிறது தான் அதோட வேலை. தொட்டில் தூங்கிட்டு இருந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கு ஒரு நாய். எல்லா வீடியோஸும் நீங்களும் சோசியல் மீடியாஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன் நாங்களும் பார்த்தீங்கன்னா டாக் லவர்ஸ் தான். நாய்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். டாக்ஸுக்குன்ட்டு ஹேட்டர்ஸ் யாருமே கிடையாது. உங்களை மாதிரியான டாக் லவர்ஸ் பேசுகிறத பார்த்தா தான் எல்லாருமே ஹேட்டர்ஸ் ஆயிடுவாங்க போல. வீட்டு நாய் கூட வளர்க்கக்கூடாதுன்ற ஒரு கட்டாயம் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களோன்ற பயம் இருக்குது நீங்கள் பேசுகிற பேச்சில். அதாவது நாயை வாக்கிங் கூப்பிட்டு போனீங்கன்னா மசில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நாயுடைய முகக்கவசம் மாட்டிட்டு தான் கூட்டிகிட்டு போகணுன்ற ஒரு ரூலும் இருக்குது. ஆனால் இங்கே நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற யாருமே அதை பயன்படுத்துறது கிடையாது. ஒரு சில பேர் பயன்படுத்துகிறாங்களே தவிர எல்லாரும் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. வீட்டில் வளர்க்குற நாய்க்கும் அவ்வளவு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கண்டிஷன்ஸையுமே ஃபாலோ பண்ணாமல் தான் நீங்களும் நாய் வளர்த்துறீங்க. இதில் தெருநாய்கள் வரைக்கும் வந்துட்டீங்க. தெருநாய்கள் எல்லாத்தையும் கடிக்குதுன்னா அதை மக்கள் வேணான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் இருந்து கொசு மருந்து அடிக்கிறாங்க. ஏன்? கொசுக்களை கொல்லணும். அது என்ன அவங்களுக்கு என்ன ஒரு கொசுக்களை வச்சு நோய்கள் பரவுது, அதனால் அந்த கொசுக்களை அழிக்கிறதுக்காக டெய்லி கொசு மருந்து அடிக்கிறாங்க. அதே போல தான் நாய்களை வச்சு ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு கொடூரமான வியாதி பரவுது. அதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண தான் செய்வாங்க. அதையும் உங்களை மாதிரியான ஆள்கள் தடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? நீங்கள் நல்லா சொகுசாக காரில் போயிட்டு காரில் வந்துடுவீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாய் உங்களை ஏறி விழுந்து கடிக்கவும் செய்யாது. ஆனால் எங்களை மாதிரியான நார்மல் பீப்புள்ஸ் ராத்திரி 11 மணிக்கும் 12 மணிக்கும் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு பைக்லையும் நடந்தும் தான் வீடுகளுக்கு சேரணும். அந்த டயத்தில் தெருநாய்கள் எங்களை துரத்தும். என்ன பண்ணுறது? கீழே விழுந்து செத்துட்டோம்னா அவன் ஓவர் ஸ்பீடில் அவன் தான் செத்துட்டான்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நாய் துரத்தி தான் நாங்கள் ஸ்பீடாக போனோன்றது யாருக்காச்சும் தெரியுமா? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது நாய்களை வச்சு. தெருநாய்களை தான் அப்புறப்படுத்த சொல்கிறோம். நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துற நாயை அப்புறப்படுத்த சொல்லலை. அதுலேயும் அந்த கோபிநாத் நிகழ்ச்சியில் கேட்குறாங்க, அந்த ஏரியா நாய்கள் எல்லாமே உங்களோட நாய்கள் அப்படின்னா
கடிக்கிறதுக்கான பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்குவீங்களான்னா அது மட்டும் எங்களால் முடியாதுன்ட்டு கையை விரிக்கிறீங்க. அப்போ அதையும் நீங்கள் தானே ஏற்றுக்கணும். எல்லாமே உங்கள் பிள்ளைகள்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த நாய் மக்களை கடிச்சா அந்த பொறுப்பையும் நீங்கள் தானே ஏற்றுக்கணும். அது மட்டும் முடியாதான்? சரி, உங்கள் வீட்டில் கூட்டு போய் வச்சு வளங்கன்னா அதுவும் பண்ண மாட்டாங்களாம். தெரு நாய்களை நாங்கள் வீட்டில் கூட்டு போய் வச்சு வளர்த்த மாட்டோம், தெருவில் தான் சுத்த விடுவோம். ஆனால் அது மக்களை கடிச்சிருச்சுன்னா நாய்களை அப்புறப்படுத்தக்கூடாது, அதுக்கு மட்டும் போர்க்கொடியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதாவது இந்த பிரச்சனைகள் சாதாரண மக்கள், அதாவது பணக்காரவங்க, கோபிநாத் சாரே கேட்டார், பணக்காரவங்க வீட்டு குழந்தைகளையோ இல்லை பணக்காரர்களையோ நாய் கடிச்சு உயிரிழந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கு அப்படின்ட்டு. நடந்திருந்தா தானே சொல்கிறதுக்கு. ஏன்னா நார்மல் பீப்புள்ஸை தான் நாய் கடிக்குது, அவங்க தான் இறந்து போகிறாங்க. இதே ஒரு நிலைமை பணக்காரர்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா அவங்களே நாய்களை அப்புறப்படுத்த சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது, ஏன்னா காரில் சொகுசாக போயிட்டு சொகுசாக வந்துடுறாங்க. நாய் பாஞ்சாலும் அந்த கண்ணாடியும் லாக் பண்ணிக்குவாங்க. ஆனால் நம்ம தெருவில் தான் நடந்து போகணும். அதில் இன்னொரு அம்மா என்ன கேட்குதுன்னா, ஒரு குழந்தைய நாய் கடிக்குது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்கே போனீங்க? நாய்களையே குத்தம் சொல்கிறீங்க, அக்கம் பக்கத்துலலாம் யாரும் வரமாட்டீங்களா? அந்த குழந்தை கத்துறது உங்கள் காதில் கேட்கலையா? அந்த குழந்தைய போய் காப்பாற்ற மாட்டீங்களா? நாய்களை மட்டுமே குத்தம் சொல்கிறீங்க, அப்பா அம்மா எங்கே போனாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. எல்லா பக்கமும் அப்பா அம்மாவால் போக முடியுமா? ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற அதே டைம் தான் அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் ஆகும். லேட்டாக போனால் அவங்க போகிற கம்பெனியில் ஒவ்வொருத்தன் கேட்குற கேள்வி நாண்டுட்டு சாகுற அளவுக்கு கேட்பான். 5 நிமிஷம் லேட்டாச்சுன்னா அதை அப்படியான கேள்விகளெல்லாம் கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காக பெற்றோர்கள் அவ்வளவு அவசரமாக காலையில் வேலைக்கு கிளம்புவாங்க. பக்கத்தில் தான் பள்ளிக்கூடம் இருக்கும், குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக தான் செய்வாங்க. அதையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க காப்பாற்றாமல் எங்கே போனீங்கன்ட்டு நீங்கள் இப்படி கேட்டிங்கன்னா அந்த நாய்கள் ஏன் தெருவில் அலையுது? எந்த குழந்தைய நாய் கடிக்கும் போதும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க காப்பாற்றாமலாம் இல்லை. வைரல் ஆகிற வீடியோஸ் எல்லாரையுமே பாருங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஒரு குழந்தைய நாய் கடிக்குது அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க குச்சி கம்பெல்லாம் எடுத்துகிட்டு நாய்களை அடித்து துரத்த தான் செய்கிறாங்க. நாய்கள் ஆனாலும் கடிக்க தான் செய்யுது. இந்த நாய்கள் பிரச்சனை இப்போ ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. இப்படி நாய்களை ஆதரிக்கிறீங்க. அதுலேயும் ஒரு அம்மா சொல்லுது, காரில் எலி கடிச்சு 10,000 ரூபா செலவு, அதில் எலி செத்து போச்சு அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. எலி செத்து போச்சு அப்படின்ட்டு சோகமாலாம் சொல்லணும். ஏன் நாய்கள் மேலே இருக்க அதே அக்கறை எலிகள் மேலே இல்லை? கொசுக்கள் மேலேயும் உங்கள் அக்கறையை காட்டுங்க. ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க? நீங்கள் நாய்கள் ஆர்வலர்கள் அப்படின்ட்டு தெருவில் சுற்றுற நாயெல்லாம் அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாதுன்றீங்க. அப்போ பாம்புகள் ஆர்வலர்கள்ன்ட்டு நாங்கள்லாம் நிறையா பேர் தெருவில் பாம்புகளை பிடிச்சிட்டு வளர்க்க ஆரம்பிக்கலாமா? அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. மக்கள் உயிருக்கு ஆபத்து விளைவிக்குது அப்படின்னா அதை அப்புறப்படுத்தி தான் ஆகணும்.